ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் கருணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா மாதாவிற்கும் பாகீரதி மாதாவிற்கும் வந்தனங்கள். மகோன்னதமான தேவப்பிரயாகை, அதனுடைய வைபவம் நிறுத்தி நிதானமாக ஸ்கந்தன் சொல்ல நாரதர் ரொம்ப அழகாக கேட்டுருக்கார். நிஜமாகவே ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள் எவ்வளவு டீட்டெயில்டாக நிறுத்தி நிதானமாக சொல்லலைன்னா, தேவப்பிரயாகை மகாத்மியம்லாம் என்ன தெரியும். இன்னி கூட நான் சில பேரோட பேசிகிட்டு இருப்பேன் அப்பப்போ, இந்த தேவப்பிரயாகை வைபவம் கேட்குறவா சிஷ்யாலாம். அப்போது ஒவ்வொருத்தரும் அவாவா தேடி தேடி கண்டுபிடிச்சி இது மாதிரி இங்கே இருக்குது, இது மாதிரி இங்கே இருக்குன்னு எடுத்து கொடுக்குறான் ஒன்று. அது மாதிரி சில சிஷ்யர்கள் இப்போ சமீபமாக என் கூட தேவப்பிரயாகை வந்தவர்கள்லாம், வருஷா வருஷம் வரவாள்லாம் கிட்ட சொல்கிறது, குருஜி இனிமேல் தேவப்பிரயாகை ஒரு வாரம் போட்டு எல்லாத்தையும் பார்த்துடணும் குருஜி. ஏன்னா தேவப்பிரயாகைனா ரெண்டு விஷயந்தான் பார்க்குறது உண்டு. நேர ரகுநாத்ஜி கோவில், ரகுநாத்ஜி கோவிலை விட்டால் சங்கமம், திருப்பி மண்டி ஏறும், இவ்வளோதான். இன்னி வரைக்கும் இப்படி தான். ரகுநாத்ஜி கோவில், சங்கமம், இது ரெண்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். ஆனால் இப்போ பார்த்தா தேவப்பிரயாகையில் இந்த தேவசர்மா தபஸ் பண்ணார், பகவான் வந்தார், ராமன் தபஸ் பண்ணார், இவ்வளோதான் விஷயம் சொல்லுவோம். டைமும் இருக்காது நமக்கு. இங்கிருந்து தான் அவளுக்கு கங்கைன்னு திருநாமம், அவ்வளோதான். ஆனால் இனிமேல் தேவப்பிரயாகை போனால் இத்தனை வைபவங்களையும் சேர்த்து சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாரதர் அவ்வளவு ஸ்ரத்தையோடு கேட்குறார். அதுதான் ஆச்சரியம். அங்கே நாரத உவாச்ச, ரொம்ப அழகா 162வது அத்தியாயம் ஸ்கந்த புராணம் கேதார கண்டம், அதில் காண கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது. நாரத உவாச்ச, ஸ்கந்த ஸ்கந்த மகாபாஹோ ஸ்ருதம் கங்கோத்தரே தடே க்ஷேத்ரம் தேவப்பிரயாகாக்கியம் மாஹாத்மியம் ச மயா பிரபு இதானிம் ஸ்ரோதுமிச்சாமி அலகநந்தா ததோ உத்தர்வகே கியத் பிரமாணம் க்ஷேத்ரஸ்ய தேவதீர்த்தஸ்ய சுவ்ரத காணி காணி ச தீர்த்தானி தத்ர சந்தி மகாமதே தத்வதஸ்வ மகாபாக தாசோகம் தவ தீமத. தேவப்பிரயாக மகாத்மம் அவ்வளோ அழகாக கேட்டு அனுபவிச்சுருக்கேன். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கந்தன் சொல்ல நல்லா கவனித்து பார்த்தோம்னா, ஒரு நதி அப்படின்னா 2 கரை உண்டு. இப்போ இந்த இடத்துல பாகீரதி அலகநந்தா 2 சேர்றது, அப்போ 4 கரை. 4 கரை. அதுக்கப்புறம் கங்கையா போனதுக்கப்புறமா வடகரை, தென்கரை, கிழக்கு கரை, மேற்கு கரை, இப்படி எல்லாம் வரும். அப்போ நாரத மகரிஷிக்கு ஸ்கந்தன் சொல்கிறது பார்த்தா, இப்போ ஏன்னா இந்த நம்ம சாந்தா நதி அந்த கரை ஒரு பக்கம், சாந்தா நதிக்கு இந்த பக்கத்தில் இருக்க கரையில் சில தீர்த்தங்கள் சொல்கிறார். அந்த மாதிரி அலகநந்தா தேவப்பிரயாகை பக்கத்தில் இருக்க கரை ஒன்று. தேவப்பிரயாகைக்கு 2 பக்கம் 2 நதி வருது இல்லையா? இப்போ தேவப்பிரயாகையுடைய அடிவாரம், அதுதான் கண்டம் என்னும் கடிநகர். அந்த கரையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், கட்டங்கள், கோவில்கள், இது இல்லாமல் தேவப்பிரயாகைக்கு அந்த பக்கத்தில் இருக்க கரைகளில் இருக்கக்கூடிய, இப்போ இவ்வளோ நேரம் பாகீரதியுடைய முக்கியமான கரை அதில் இருக்கிறத பார்த்தோம். இன்னும் அலகநந்தாவுடைய கரையில் இருக்கக்கூடிய தேவப்பிரயாகை பக்கம் போகவே இல்லை. அதுதான் நாரதர் கேட்குறேன், எனக்கு அலகநந்தா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சொல்லிப்பேன். ஏன்னா இன்றைக்கி கூகுளில் தேடினா யூஸ்வலாக தேவப்பிரயாகையில் நின்றுண்டு, இந்த சங்கமம் இருக்கிற இடத்துல நின்றுண்டு நான் சொல்லுவேன் சிஷ்யாகிட்ட, அந்த பக்கம் ஒரு தடவை போய் இந்த தேவப்பிரயாகை பார்க்கணும். இப்போ இங்கேருந்தே பார்க்குறோம். தேவப்பிரயாகை நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, ரோடு மேலேருந்து டாப்பில் நின்றுண்டு
கீழே இந்த அலகநந்தா பாகீரதி சங்கமமாகி போகிறத பார்த்துருக்கேன். எல்லா வாட்டியும் எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தேவப்பிரயாகை அந்த சங்கமத்துக்கு பக்கத்தில் இருக்க பாறையில் நின்றுண்டு சங்கமத்தை நான் பார்த்துருக்கேன். தேவப்பிரயாகியுடைய சங்கமமாகிற இந்த கரைக்கு அந்த பக்கத்தில் இருந்து நின்று இன்னும் தேவப்பிரயாகியை பார்த்தது இல்லை. பார்த்தா அந்த பக்க கரையில், அதாவது அலகநந்தா நதியினுடைய அந்த பக்க கரையில் இப்போ சில கோவில்கள்லாம் இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பெயர் மாற்றங்கள் இருக்குது. அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ ஒவ்வொன்றா நான் தேடிகிட்டே இருக்கேன். சில சமயம் போய் தோணும், இல்லை இந்த பக்கமே அதுதான். இப்போ நான் இது வரைக்கும் பத்ரி போகிறேன், கேதார் போகிறேன். இந்த 2 கரையில் இந்த ரூட்டில் தான் போகணும். பத்ரி கேதார், அதுவும் பத்ரி தான் முழுக்க முழுக்க அந்த அலகநந்தாவுடைய ட்ராவல் பார்ட்டில் கண்டினியூஸாக போகும். மந்தாகினி கேதார்லேருந்து ஒரு ருத்ரப்பிரயாகில் ஜாயின் ஆகிடும். இப்போ நான் அலகநந்தா கரையோரமாகவே கங்கை கரையோரமாக ஹரித்வார் ரிஷிகேஷ் வரேன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷிகேஷ்லேருந்து போகும்பொழுது நான் இப்போ ரிஷிகேஷ்லேருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வலதுகை பக்கத்திலேயே தான் இந்த அலகநந்தா ஓடிண்டே இருப்பாள். ஸோ இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கரையில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் மட்டும்தான் நான் பார்த்துட்டு போயிருக்கேன். அதே அந்த கரை இருக்குமே, அதில் இருக்க க்ஷேத்திரங்கள் இனி லிஸ்ட்டு போட்டு எடுக்கணும். அந்த பக்கம் நான் பெருசாக போனதே கிடையாது. சில இடங்களில் வண்டி பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும். அப்போ அலகநந்தா லெஃப்டில் வந்துடுவா. திரும்பியும் லெஃப்டில் இருக்க கோவில்கள் பார்த்துருக்கேன் ஒழிய அலகநந்தாவினுடைய அந்த பக்க கரைக்கு நான் போனதில்லை. இப்போ தேவப்பிரயாகை தாண்டி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தோம்னா நான் அலகநந்தாவினுடைய வலது பக்கமாகவே போயிட்டு இருப்பேன். எனக்கு நான் பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பத்ரிக்கு என்னுடைய வலதுகை பக்கத்தில் அலகநந்தா வருவா, அந்த பக்கத்துலேயே நான் போயிட்டு இருப்பேன். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தேவப்பிரயாகெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா என்னுடைய இடதுகை பக்கத்தில் அலகநந்தா போயின்னு இருப்பாள். அங்கே தான் இந்த தாரி தேவி இதெல்லாம் வரும். ருத்ரப்பிரயாகை போயாச்சுன்னா திரும்பியும் நான் எனக்கு இடதுகை பக்கத்தில் அலகநந்தா போவேன். நான் அப்படியே பத்ரிக்கு போவேன். எனக்கு தெரிஞ்சு ருத்ரப்பிரயாகையில் தான் அந்த கரை பக்கம் போய் கோட்டேஸ்வர் போயிருக்கேன். நான் போகிற பாதைக்கு இன்னொரு கரையில் போய் தான் கோட்டேஸ்வரை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல தேவப்பிரயாகையில் இன்னும் அந்த பக்கம் கரையில் போய் தேடணும். ரிஷிகேஷில் இன்னும் அந்த பக்கம் கரையில் போய் தேடணும். நான் ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, இந்த சீதா ஜூலா பாலம் உண்டு, சும்மா நடந்து போயிட்டு வந்திருக்கேன். இப்போ ரிஷிகேஷ்லேயே போனோம்னா இந்த பக்கத்துலேயே தான் திரிவேணி காட்டு, சுவாமி நாராயணன் காட்டு, பரதன் கோவில், லக்ஷ்மணன் கோவில், சத்ருகுணன் கோவில் எல்லாம் இந்த பக்கம்தான். அந்த பக்கம் போனால் அங்கே நிறைய படித்துறை இதெல்லாம் இருக்குது. இனிமேல் அதை உட்காந்து தேடி கண்டுபிடிக்கணும். நான் ரிஷிகேஷ் ஹரித்வார் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குன்னு நினச்சது. இப்போ பார்த்தா நிறைய இருக்குது. எனக்கு இது எந்த ஜென்மாவில் நான் முடிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் கங்கை பெரியவள் மட்டும் எனக்கு தெரியறது. ஸோ இப்போ நாரதர் கேட்குறார், அலகநந்தா நதிக்கரை விஷயமா நீ சொல்லுன்றார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த பாகீரதி வருவா. அதுக்கப்புறமா பத்ரிகாசிரமம் போகும்போது அலகநந்தா வழியாக தான் போகும். ஒரு ஸ்டேஜில் தான் பாகீரதியை கடப்போம். ஸோ அந்த பாகீரதி கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் தெரியும், ஒரு கிலோமீட்டர் தெரியவா வச்சுக்கோங்களேன். தேவப்பிரயாகையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாகீரதியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வண்டி திரும்பி ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக அலகநந்தா தான். திரும்பி பாகீரதி பார்க்கணும்னா உத்தரகாசி, கங்கோத்ரி, அங்கேருந்து தான் இந்த பாகீரதி வரா. அவள் இந்த டெஹரி டேம் ருத்ரப்பிரயாகை பக்கமாக அப்படி வர்றதுக்கு முன்னாடி மாறி வருவாள். அது வரைக்கும் அந்த உத்தரகாசி, கங்கோத்ரி, பாகீரதி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தேவப்பிரயாகில் 1 கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும். அப்போ இந்த பாகீரதி நதிக்கரையில் என்னெல்லாம் இருக்குது தெரியும். இதெல்லாம் தேவப்பிரயாகை பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கார். தெரியல இது எங்கே போய் முடிய போகிறது. நான் அப்படியே போயிட்டே இருந்தால் நேராக பிரம்மலோகம் போய் தான் போய் பார்க்கணும் போல இருக்கு. அப்படி போயின்னு இருக்கு. அதைத்தான் நாரதர் கேட்குறார். ரொம்ப அழகாக
எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்ல ஸ்கந்தன் ரொம்ப அழகாக சொல்கிறா. எதுக்கு எவ்வளோ சொல்கிறேன்னா, இப்போதைக்கு இது முடிய போகிறது இல்லை இந்த கங்கா விஷயம். இப்போதைக்கு நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷ் ரூட்டில் டுவர்ட்ஸ் பத்ரிகாசிரமம் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது இன்னும். ஓகேவா? இப்போ தான் முதல் பிரயாகை, தேவ பிரயாகை இன்னும் முடியல. இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ருத்ர பிரயாகை, கர்ண பிரயாகை, நந்த பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, கேசவ பிரயாகை வரைக்கும் போகணும். இதுக்கு நடுவில் 1000 கோவில்கள் கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது. எல்லாமே ஸ்கந்தன் பேசுகிறார். இதில் பத்ரிகாசிரமம்லாம் போயாச்சுன்னா அழகநந்த நதிகள் அவ்வளோ லீலைகள் உண்டு. பத்ரியனும் இன்னும் இப்போ தான் தேவப்பிரயாகம் வந்திருக்கோம். 125வது நாள் நம்ம இன்னைக்கு. பகீரதன் தபஸ் பண்ணி, சகர மகராஜா தபஸ் பண்ணி, இதெல்லாம் சொல்லி, ராமன் விஷயம் சொல்லி, இப்போ நம்ம தேவப்பிரயாகை பக்கம் ஹரித்வார் ரிஷிகேஷை தாண்டி தேவப்பிரயாகை வந்திருக்கோம். இதுலேயே நான் ஏற்கனவே சொன்னேன், ஹரித்வார் ரிஷிகேஷில் சில இடங்கள்லாம் எனக்கு இன்னும் புரியலை, அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்போ பார்த்தா திருப்பி அங்கெல்லாம் போய் ரெஃபர் பண்ணி பார்த்து எடுத்து சொல்லணும் உங்களுக்கு. நான் இப்போ தேவப்பிரயாகையில் ஸ்கந்தன் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்ருணு நாரத விப்ரேந்திர யத் பிருஷ்டோகம் த்வயா முனே அலகாயாம் சமாயாதா அலகநந்தா ததஸ்மிருதா. அலகாபுரியிலிருந்து வருவதனாலே அவளுக்கு அலகநந்தான்னு பெயர். அலகாபுரி இன்றைக்கும் சயின்டிஃபிக்காக சொல்லும்போது அலகாபுரி கிளேஷியர்னு சொல்லுவாள். அந்த அலகாபுரி பனிப்பாறையிலிருந்து வருவதனாலே இவளுக்கு அலகநந்தான்னு திருநாமம். நாரத உவாச்ச கேன ஹி பிரகாரேன சமாயாதா சரித்வரா அலகாயாம் மகாபாக கௌர்பேயாம் சிவபுத்திரக. இவள் என்ன காரணம் கொண்டு அழகா ஜம்முன்னு அலகாபுரியிலிருந்து வரா? எதுக்காக கௌர்பேயம் அப்படின்னா குபேரன், குபேரனுடைய அலகாபுரியிலிருந்து எங்கே முதல்ல அங்கெங்கே வந்தவ அதை முதல்ல சொல்லுங்க. இவர் கேள்வி கேட்டு இங்கே வரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கார். கங்கையே பெருசாக ஓடுறான்னா அதை விட ஜாஸ்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கார். ஸ்கந்த உவாச்ச சாது பிருஷ்டம் த்வயா விப்ர சர்வபூத உபகாரகம் தத்வக்ஷ்யாமி முனிஸ்ரேஷ்ட ஸ்ருணுச்ச ஏகமனா பவ. நாரதா, எல்லா ஜீவர்களுக்கும் உபகாரமான கேள்வியை நீ கேட்டிருக்க. இப்போ நம்ம போய் முருகனை பார்த்தியாப்பா, முருகா கொஞ்சம் கங்கை கதையை சொல்லு அப்படின்னு. இப்போ நான் கூட வல்லக்கோட்டை போயிட்டு வந்தேன். ஜூலை 1 திருப்பூரூர் போயிட்டு வந்தேன். அப்போல்லாம் திரும்ப போய் கங்கை கதை சொன்ன பையன் தானே காங்கேய். முருகனை காங்கேயன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். சரியா இப்போ பார்த்தா நிஜமாவே காங்கேயன் தான். ஏன்னா கங்காவினுடைய மகிமையை உள்ளபடி சொல்லணும்னா காங்கேயன். அவள் பசங்க தானே சொல்லணும் அம்மா பெருமையை. பீஷ்மருக்கு முன்னாடியே ஸ்கந்தன் தான் இந்த கங்கையிலேயே ஒழுகி வந்த பையன். அதனால் கார்த்திகேயனான காங்கேயன் ரொம்ப ஆசையாக சொல்கிறார். அம்மா பெருமை எப்படி பேசணும்னா ஸ்கந்தன் மாதிரி பேசணும். ஸ்ரீ விஷ்ணுர்வாமனோ பூத்வா கதோ பலிகிருஹே முனே தத்ர கத்வா யயா சேதம் பூமிம் திரைபாதிகாம் சுபாம். திரும்பியும் இவ்வளவு நாள் சொன்ன கங்கா அவதரண கதையை ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஸ்கந்தன் பேசுகிறார். விஷ்ணு வாமனனா வந்தார், பலியனுடைய யாகசாலைக்கு போனார், 3 அடி நிலம் கேட்டார். ரொம்ப அழகா தத்தவான் தானவேந்திரஸ்து பூமிம் ஸ்ரீவாமனாய ச பத ஏகேன மகாவிஷ்ணு சர்வம் பூமண்டலம் முனே. அவனும் கொடுத்துட்டான், தானவேந்திரன் தானம் கொடுத்துட்டான். மகாவிஷ்ணு 1 அடியில் எல்லாத்தையும் அளந்து முடிச்சுட்டார். ஆக்ரம்யச்ச த்விதீயேன பாதாளம் நீதபான் பலிம். 2வது அடியில் பாதாளம் வரைக்கும் தள்ளிட்டு போயாச்சு, ஃபுல்லாக முடிச்சாச்சு. 3வது அடியில் நான் திருத்தீயேன துபாதேன ஆக்ரமிதா பிரம்மாண்ட பித்திகா. 3வது அடியில் பிரம்மாண்டத்தை ஆக்கிரமிச்சுட்டார். ஒரே 1 அடியில் பூமண்டலம் முடிஞ்சுட்டு 2வது அடியில் பாதாள லோகத்தை தளர்ந்தாச்சு. 3வது அடிக்கு பிரம்மாண்டத்தை தாண்டி கால் போயிடுது. ததஸ்தஸ்ய மகாபாக வாமனஸ்ய மகாத்மனः
பத அங்குலி நகேனாசௌ ஸ்புடிதாரம்ஹசா ததः யதா ஆதாராணி சர்வாணி பிரம்மாண்டானி மகாமுனே தத்வை து ஜலரூபேன வர்த்ததே தவமுத்தமம். இந்த காலை தூக்கின்ற சுவாமி போனார் இல்லையா, அது பிரம்மாண்டத்தை ஒரு கால் நகம் உடச்சிட்டு தொலை பண்ணிட்டு போயிடுது. இந்த பிரம்மாண்டத்துக்கு சுற்றி ஒரு இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி சில ஓட்டை வச்சுக்கோங்களேன். அந்த பக்கத்தில் ஒரு ஓட்டை பண்ணிட்டு ஒரு கால் அந்த பக்கம் போயிடுத்து. இந்த பெரிய ஹாட் ஏர் பலூன் இருக்குல்ல, ராட்சச பலூனில் பரப்பார்ல, மேலெல்லாம் பெருசாக இருக்கும், கீழே மட்டும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியாக அந்த நெருப்பு போகும், இந்த ஹாட் ஏர் பலூன் பறக்கும். அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டம் ஒரு பெரிய பலூன் வச்சுக்கோங்களேன். இந்த தீக்கு பதிலாக பகவானுடைய வாமனனுடைய திருவடி அப்படி ஓட்ட போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிதான் இந்த பிரம்மாண்டத்தை ஓட்டம் போட்டு போய் எடுத்து, அப்போ அவ்வளவு அழகா அங்கிருந்து ஜலம் வர ஆரம்பிச்சது. தத்வை பிரம்மன் மகாபாக கதிதம் முனிசத்தமை தஸ்மாத். ரொம்ப அழகா இந்த ஜோர பகவானுடைய நகத்தினாலே உண்டான நகம்பட்டு வந்த ஜலம் இது, சரியா? தஸ்மாத்ரந்திரான் முனிஸ்ரேஷ்டன் நகஜாதாத்து நிஸ்ருதம் பிரம்மத்ராவாக்கியமம்பஸ்து பிரம்மத்ரவாக்கியமம்பஸ்து பதிதம் துருவமண்டல. அது பேர் பிரம்ம திரவம்னு பேர். திரவம்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணியை, பிரம்ம திரவம்னு பெயர் சம்ஸ்கிருதத்தில். பகவான் உடைச்ச உடனே அங்கே பிரம்ம திரவம், அந்த ஜலம் அங்கேருந்து எங்கடா விழுந்ததுன்னா நேர துருவ மண்டலே. ஸோ பிரம்மாண்டத்தை உடைச்சி அங்கேருந்து வர தண்ணி முதல்ல எங்கடா விழுந்த துருவ மண்டலே. கிரகீதம் சிரசா தேன திருவேண உத்தானபாதினா. பகவானுடைய திருவடி ஜலம் வந்த உடனே அந்த துருவ மண்டலத்தில் இருந்த துருவன், ஆஹா பகவானுடைய திருவடி ஜலமாச்சேன்னு முதல்ல அவன் தன் தலையில் வாங்கிட்டான். சிவபெருமான் தலைக்கு முன்னாடி முதல் தலை யாருறான்னா துருவன். பகவானுடைய நகம் உடைச்சி பிரம்ம திரவமாக, முதல்ல அவளுக்கு பேர் என்னன்னா பிரம்ம திரவம். பிரம்மாண்டத்துலேயே வந்தாலும் பிரம்ம திரவம் முதல்ல. அப்போ துருவ மண்டலம் எவ்வளோ வசரத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க. துருவ மண்டலத்தில் விழுந்து அவன் தலையில் விழுந்து ரொம்ப கிரகீதம் சிரசாதேன திருவைன உத்தானபாதினாம் ஆச்சா, அவன் தலையில் விழுந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு? விஷ்ணு பாதாச்ச சம்பூதம் ஜலம் மோக்ஷ பிரதாயகம் நிபபாத ததஸ்தத்து சப்தர்ஷீனாம் து மண்டலே. இந்த விஷயம் நம்ம பார்க்கலப்ப, இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துருவன் தலையில் விழுந்தது, அழகாக மோக்ஷ பிரதாயகமாக விழுந்துட்டா. அது அங்கேயே அங்கடா விழுந்ததுன்னா நேர சப்த ரிஷி மண்டலத்தில் விழுந்தது. பிரம்ம திரவம் பிரம்மாண்டத்தை உடைச்சிட்டு முதல்ல துருவ மண்டலம், துருவ மண்டலத்துக்கு அப்புறமா சப்த ரிஷி மண்டலம். ஸோ துருவண்டலையில் விழுந்து சப்த ரிஷி மண்டலத்தில் விழறது. அப்போ தைச்ச சப்தரிஷி சப்தர்ஷிபி விப்ரதிருதம் தச்சீர்ஷகைஸ்ததः பிரம்மலோகே மேருசிங்கே பதிதம் ஜலமுத்தமம். ஸோ சப்தரிஷி மண்டலத்தை விழுது. அவள்லாம் தலையை தரிசிந்தா. அங்கிருந்து என்னடா வந்ததுன்னா பிரம்மலோகே. அவ்வளவு அழகா பிரம்மலோகத்தில் விழுது. இதுக்கு அப்புறமா தான் இது நம்ம பிரம்மலோகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ பிரம்மலோகத்தை விட சப்தரிஷி மண்டலம், அதுக்கு மேலே துருவ மண்டலம். பிரம்மலோகே மேரு ஸ்ருங்கே பதிதம் ஜலமுத்தமம். அதுக்கப்புறம் மேருமலையில் விழுந்தது. ததோ வை பிரம்ம சதான சதுர்தாக காம் கதாமுனே. அதுக்கப்புறம் அது நாலா பிரியறது. இந்த பிரம்ம திரவம், துருவமண்டலம், சப்தரிஷி மண்டலம், பிரம்மலோகம், அதுக்கப்புறம் மேரில் விழுந்து அங்கேருந்து நாலா பிரியறது. ஜலதாரா சதுர்பிச்ச நாமபிஹி முனி சத்தம. அப்போ அவன் நாலா பிரியறான், 4 பாகமாக பிரிய. 4 யாருன்னு கேட்டால் சீதா ச அலகநந்தா ச சக்ஷுரு பத்ரா ததைவ ச. 4 தான் இந்த கங்கை நாலா பிரியரா. சீதா, அலகநந்தா, சக்ஷுகு, பத்ரா. இப்படி 4 ஸ்ட்ரீம். சீதா, அலகநந்தா, சக்ஷு, பத்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதா, அப்புறம் அலகநந்தா அவங்களுக்கே தெரியும். சக்ஷு, பத்ரா, இந்த 4 தான். இந்த 4 ஸ்ட்ரீமா 4 பிரியராவள்.
சீதா ச அலகநந்தா ச சக்ஷுர்பத்ரா ததைவ ச சதுர்திக்ஷு சமுத்திரம் வை க்ஷாரம் பிராப்தவதி ததஹ. அவள் நாலா பிரிஞ்சு 4 வழியா போய் சமுத்திரத்தில் போய் கலக்கிறாள். ஆச்சா. சீதா தூ பிரம்மசதனா ஆஜகாம ச கேசரான் அதோத சா பிரஸ்ரவந்தி கந்தமாதனம் ஊர்த்வசு பதிதா சாது பத்ராம் ச வர்ஷம் பிராச்சாம் முனீஸ்வரம் மால்யவசிகராஸ்தாது சக்ஷுர்வை கேதுமாலகம் பிரதீச்சான் திசி பதிதா பத்ரா ச உத்தரதோ முனே பர்வதாத்வை சிங்கவதः கௌபேரம் வர்ஷமாபச. ரொம்ப அழகா இந்த விஷயங்களை சொல்லும்போது நாலா பிரியரான்னு சொன்னேன். சீதா, அலகநந்தா, சக்ஷு, பத்ரா, இது 4 தான் இவளுடைய பெயர். முதல்ல பிரம்மத்ரவம், அங்கிருந்து துருவ மண்டலம், துருவ மண்டலத்தின் சப்தரிஷி மண்டலம், அதுக்கப்புறமா அங்கிருந்து நேர பிரம்மலோகம், அங்கிருந்து மேரு பர்வதம், பேரு பர்வத்திலேருந்து நாலா பிரியரா, அதுதான் சீதா, அலகநந்தா, சக்ஷு, சக்ஷுதாரான்னு சொல்ல, சக்ஷு, அப்புறம் பத்ரான்னு பேர். அதில் இந்த பிரம்மலோகத்திலேருந்து வரக்கூடிய இந்த சீதா கேசர அப்படின்ற அந்த மலைகள் வழியாக வரா. இப்போ எப்படி சிவாலிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், இமயமலையிலேயே சிவாலிக் ரேஞ்சுன்னு சொல்கிறது உண்டு. அப்புறமா நிறைய உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒவ்வொரு இடமா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிவாலிக் ரேஞ்ச் அப்படின்னு பேர். அந்த சிவாலிக் மலைகளில் விழுற மாதிரி இந்த இடத்துல பிரம்மலோகத்திலேருந்து விழுற இந்த சீதா கேசர அப்படின்ற அந்த மலைத்தொடர்களில் விழுந்து கீழே வந்து கந்தமாதன பர்வதத்துக்கு வரா. அவ்வளவு அழகா. அடுத்து யார் வரா? சக்ஷு வரா. சக்ஷு என்ன பண்ணுறா அப்படின்னா மால்யவான் மலைத்தொடரில் விழுந்து மேற்கு பக்கமாக போய் கேதுமாலா வருஷத்தில் போய் சேர்றா. அடுத்து பத்ரா, அவளோட சிங்கவான்ற ஒரு மலைத்தொடரில் விழுந்து அங்கிருந்து வலது பக்கமாக வடக்கு பக்கமாக வந்து குபேரனுடைய அலகாபுரி வழியாக சைடில் போயிடுறான். அப்புறம் 4வது தான் இந்த அலகநந்தா. அவள் பாரத வருஷத்தில் அலகாபுரி வழியாக இறங்குறாள். சீதா, அலகநந்தா, சக்ஷு, பத்ரா. ஸோ 4 பேரும். அதில் அலகநந்தா சீதா கிழக்கு பக்கம் கந்தமாதன பர்வதம், பத்ராஸ்வ வருஷத்தில் வரா. பெருசாக புரியலாம், கேட்டு வச்சுக்கோங்க. சக்ஷு மேற்கு பக்கம் மால்யவான் கேதுமால வருஷத்தில் இறங்குறா. பத்ரா வடக்கு பக்கம் சிங்கவான் இதில் இறங்குறா. உத்தர குரு வருஷம் அந்த பக்கத்தில் அப்படி போயிடுறா. அதுக்கப்புறம் அலகநந்தா தெற்கு பக்கம் மேரு மவுண்டனில் இறங்கி அங்கிருந்து நேராக பாரத வருஷம், பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி இறங்கி வரா. இப்படித்தான் அவள் இறங்கறா அப்படின்னு ஸ்கந்தன் சொல்ற. அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பிரார்த்திச்சு, அது வரைக்கும் அவள் தான் சொன்னேன். அப்போ இயம் து அலகநந்தா அலகநந்தாதிர் தட்சிணஸ்யாம் திசி பிரபோ பகூனி கிரிகூட்டாணி ஆக்ரம்ய ஹிம பர்வதே. இவ பலவிதமாக பிரிஞ்சு பல இடங்களில் போய் இமயமலை முழுக்க ஆக்கிரமிச்சுருக்கா இந்த அலகநந்தா. தாரிதா தூ ஜடாபிச்ச ஹரேனாமித தேஜசா தத இஷ்வாகு வம்சே வை ஜாதோ ராஜா பகீரதः துதோஷ தபசா தேவம் சிவம் கைலாச சம்ஸ்திதம். அப்போ ரொம்ப அழகா சொல்கிறார் நம்ம ஸ்கந்தன் சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமா, அப்பா இப்படி இறங்குறவள் இவ்வளவு ஜோரா வந்துட்டா, அத்தனை விசேஷமா. அதன் பிறகு இவளை ஜம்முன்னு சிவபெருமான் தலையில் தாங்குறார். பகீரதன் தபஸினால இந்த கங்கையை ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த கங்கையை
பகீரதன் தபஸ் பண்ண சிவபெருமான் தன்னுடைய தலையில தாங்கிக்கிறார். யயாச்சேச மகாராஜோ கங்காம் ஸ்வபித்ரு முக்தியதே ததச்ச பதிதா சாது அதஸ்ருங்கே ஹிமாலயாத். அப்போ அழகா பகீரதன் தபஸ் பண்ண தன்னுடைய மூதாதையர்கள் சத்கதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ண அந்த கங்கை அதன் பிறகு ஹிமாலயத்தில் வந்து அப்படி இறங்குற சிவபெருமான் தலையில் விழுந்து அப்படின்னு சொல்லி அந்த அழகா அந்த கங்கை ஜோரா ரெண்டா பிரியராளா. தஸ்ருங்கம் ஹி த்விதா பூதம் கங்காயாம் ரம்ஹசா முனே ஜாதௌ தஸ்யாஹ பிரவாஹௌ த்வாவாகதௌ பாரதே சுபே. இமயமலையில் விழும்போது அங்கேயும் திரும்பி ரெண்டா பிரியராளாக. ஏக பிரவாஹோ கங்காயாம் அலகாயாம் சமாகதः அதோ வை முனிஷார்தூல நாமாபூத் சர்வபாபனுத். அப்போ அழகா அவள் ஜம்முன்னு ரெண்டா பிரியரா, அதில் அவள் அலகாபுரி வழியே வரா. அதனால அவளுக்கு அலக்கணந்தான் பேர், எல்லாருக்கும் மோட்சம் தருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அலக்கநந்தேதி சாக்கியாதா பிராணினா முக்திதாயினி தேவ பிரயாகே க்ஷேத்ரே ஏகீபூதா சாமுனே. இந்த அழகான அலக்கநந்தாவோட அந்த கங்கை தேவ பிரயாகையில் சேர்றா. காம் கதேதி ததோ கங்கா. கங்கான்ற வார்த்தைக்கு ரொம்ப அழகா இந்த இடத்துல ஸ்கந்தன் சொல்றார். காம் கதேதி ததோ கங்கா ஜாதாசௌ முக்திதாயினி பிரவாஹயோர் மகாபாக ஸ்ரீ கங்காலகநந்தயோகோ பேதஸ்த்வயா ந ஞாதவ்யः பர்யாய கதிதோ மயா. ரொம்ப அழகா சொல்றார். இந்த இவள் கங்கை கா அப்படின்னு சொல்லும்படியான இந்த பூமியில வந்து விழுந்ததுனால இவளுக்கு கங்கான்னு திருநாமம். அதுதான் இதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லிட்டார் ஸ்கந்தனே. காம் கதேதி காம், காம்ராம் பூமி, காம் கதேதி ததோ கங்கா ஜாதாசௌ முக்திதாயினி. பூமியில் வந்து எல்லாருக்கும் முக்தி தருவதனாலே இவளுக்கு கங்கைன்னு திருநாமம். இன்னும் நிறைய இருக்கு, மீதி நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் கங்கை அலகநந்தாவுடைய விஷயம். கடன்னு ரொம்ப அழகா சொல்கிறார். இல்லை கங்கை வேற அலகநந்தா வேற இல்லை, ரெண்டுமே பேர் தான் வேற, பிரயோஜனம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுதான் கங்கை அந்த அலக்கநந்தாவா வந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். இது இவ்வளவு எதுக்குடானா அலகநந்தா கரையில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கங்கைனா என்னன்னு சொல்லிட்டு தீரேச்ச அலகநந்தாயாஹா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் சொல்கிறார். ஸோ யாவன் நதி பவே தேவ பானஜா முனி சேவிதா, இதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் சரியா. உற்பத்தி சைவ கங்காயாக கதிதாகி தவாகிரதக த்விதா பூதோ யதா கங்கா பிரவாஹோ முனிசத்தம. நீ கேட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன். இனி அலகநந்தா கரையில் இருக்கக்கூடிய சில கோவில்களை சொல்கிறேன்ற. அது என்ன கோவில் நாளைக்கு பார்ப்போம். ஸோ கங்கை பகவான் அவருடைய நகம் பிரம்மாண்டத்தை உடைக்க பிரம்மத்ரவம் வந்து துருவ மண்டலத்தில் விழுந்து சப்தரிஷி மண்டலத்தில் விழுந்து பிரம்மலோகத்தில் விழுந்து அதுக்கப்புறம் மேருவில் இறங்கி சீதா அலகநந்தா சக்ஷு பத்ரான்னு பிரிஞ்சு அதில் அந்த அலகநந்தா ரெண்டா பிரிஞ்சு சிவபெருமான் தலையில் விழுந்து அதன் பிறகு அது தலையில் விழுந்து அதன் பிறகு இமயலயத்தில் விழுந்து ரெண்டா பிரிஞ்சு அலகநந்தாவா வந்து தேவப்பிரயாகையில் வந்து பூமியில் சேரதுனால கங்கா. ஐயப்பா ராதே, நிஜமாவே கங்கை பெரியவள் தான். இவளுக்கு ஆரத்தி காட்டுறான்னா நியாயம்தான். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், மகோன்னதமான ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள்,
இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.